நீங்க எப்படி இருக்கிறீங்க? கர்த்தருக்கு பில் நல்லா இருக்கேம்மா. ஆமென். சோஸ்திரம். நன்றி. நாங்கள் உங்களுடைய வார்த்தையை ஆவலோடு கேட்பதற்கு காத்து கொண்டிருக்கிறோம். வாருங்கள், வந்து உங்களுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளுங்கள். God bless you. ஆமென். ஒரு சின்ன ஜெபத்தோட ஆரம்பிப்போம். ஆமாம். இரக்கமும் கிருபையும் உள்ள பரம தகப்பனே, உம்முடைய வார்த்தையை எங்களுக்கு உம்முடைய பரிசுத்தாவின் மூலமாக உபதேசித்தார்களும் உம்முடைய நாமத்திற்கு மாத்திரமே மகிமை உண்டாவதாக. அன்பர் இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபம் கேட்டுக்கொண்டிருக்கும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நம்ம இன்னைக்கு பார்க்க தியானம் செய்ய எடுத்துக்கொண்ட வசனம் வந்து ரோமர் 13:11-14 4 வசனம். ரோமன்ஸ் சாப்டர் 13 11-14, பக்க எண் 222 தமிழ் பைபிள்ல. நான் அதை படிக்கிறேன். 16 வசனம். நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலையாயிற்றென்று நாம் காலத்தை அறிந்தவர்களாய் இப்படி நடக்க வேண்டும். பவுல் வந்து ரோமாபுரியில் இருக்க எல்லாருக்கும் எழுதுறாரு இத. நாம் விசுவாசிகளான போது ரட்சிப்பு சமீபமாய் இருந்ததை பார்க்கிலும் இப்பொழுது அது நமக்கு அதிக சமீபமாய் இருக்கிறது. இரவு சென்று போயிற்று, பகல் சமீபமாயிற்று. ஆகையால் அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொள்ள கடவோம். களியாட்டும் வெறியும் வேசித்தனமும் காமவிகாரமும் வாக்குவாதமும் பொறாமையும் உள்ளவர்களை நடவாமல் பகலிலே நடக்கிறவர்களைப் போல சீராய் நடக்க கடவோம். துருச்சிகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுங்கள். இத பார்க்க போனாக்க நம்ம வந்து ரட்சிப்புகள்ல வரோம். நான் ரட்சிப்புகள் வந்து 20 வருஷத்துக்கு மேல ஆச்சு. ரட்சிப்புகள்ல வரும்பொழுது நமக்கு ரெண்டு விதமான ரட்சிப்பு இருக்கு. முதல் ரட்சிப்பு வந்து நமக்கு ஆண்டவரை விசுவாசித்த உடனே நம்ம ஆவிக்குள்ள உண்டாகுது. நம்ம வந்து ஆண்டவரின் பிள்ளைகளாக மாறுகிறோம். அதான் கலாத்தியர் 5 போட்டிருக்கு, கலாத்தியர் 3 நினைக்கிறேன், அதுல போட்டிருக்கோம். நீங்க வந்து நெய்தர் ஜூ நார் ஜென்டல், நெய்தர் மேல் நார், நீங்கள் ஆணும் அல்ல பெண்ணும் அல்ல, யூதர்களும் அல்ல கிரேக்கர்களும் அல்ல, நீங்கள் கிறிஸ்துவுக்குள் ஒன்றாய் இருக்கிறீர்கள் போட்டிருக்கோம். அப்படின்னா என்ன? நம்ம வந்து யூதர்களும் கிடையாது, யூதர் இல்லாத கிரேக்கர்களும் கிடையாது. நம்ம வந்து ஆண்டவரின் பிள்ளைகளாக உருவாக்கப்பட்டு விட்டோம். எப்ப? ரட்சிப்பை நம்ம ஏற்றுக்கொள்ளும் பொழுது. ஆண்டவர் நம்ம தேர்ந்தெடுக்கிறாரு, எடுத்தோம், ரட்சிப்புகள் கொண்டு வராரு. ரட்சிப்பை நம்ம பெற்றுக்கொண்டதும் நம்ம வந்து ஆண்டவரின் பிள்ளைக மாறிட்டோம். நியூ கிரியேஷன், புதிய சிருஷ்டி. அதுக்கு முன்னாடி இருந்த யூதனா இருந்தாலும் கிரேக்கனா இருந்தாலும் புதிய சிருஷ்டி ஆயிட்டோம். என்ன புதிய சிருஷ்டி? ஆண்டவரின் பிள்ளையாக புதிய சிருஷ்டியாக மாறிட்டோம் நம்ம. இப்ப பாத்தீங்கன்னாக்க இயேசு கிறிஸ்துவ பாத்தீங்கன்னாக்க சுவிசேஷத்துல போட்டிருக்கோம் சன் ஆஃப் மேன் போட்டிருக்கோம், சன் ஆஃப் காட்னு போட்டிருக்கோம். ஆனா நம்ம வந்து எபிசல்ஸ் இருக்கு பாத்தீங்களா, கொரிந்தியன் ரோமன்ஸ்ல பார்க்க போனாக்க ஃபர்ஸ்ட் பார்ன் ஃப்ரம் த டெட்னு போட்டிருக்கோம், முதற்பேரான குமாரன் அப்படின்னு போட்டிருக்கோம். அப்படின்னா என்ன? நம்ம வந்து ஆண்டவரின் பிள்ளைகளாக மாற்றப்பட்டுட்டோம். அது வந்து முதல் ரட்சிப்பு. அதான் போட்டிருக்கோம். இன்னொரு இடத்துல கொரிந்தியன்ல போட்டிருக்குன்னு நினைக்கிறேன். அது என்ன போட்டிருக்குனாக்க, நம்ம ரட்சிக்கப்பட்டதுக்கு அச்சாரமாக அடையாளமாக பரிசுத்த ஆவியானவர் நம்ம மேல முத்திரை போட்டார்னு போட்டிருக்கோம். அது முதல் ரட்சிப்பு. ரெண்டாவது ரட்சிப்பு வந்து ஆண்டவர் திருப்பி வர்றாரு பார்த்தீங்களா, இரண்டாம் வருகை. அப்ப வந்து வெளிப்படையான ரட்சிப்பு நடக்குது. அப்ப நம்ம எடுத்துக்கொள்ளப்படுவோம். இப்ப ஆண்டவர், அதனாலதான் நம்ம வந்து எல்லாருக்கும் சொல்றோம் இந்த மாதிரி, ஜீசஸ் இஸ் கமிங் பேக் சூன், பி ப்ரிப்பேர்ட். ஆண்டவர் மறுபடியும் வரப்போறாரு, அதனால நீங்க வந்து ஆயத்தமா இருங்க, மற்றவங்களை ஆயத்தப்படுத்துங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 2 விதமான ரட்சிப்பு இருக்கு. இப்ப நான் ரட்சிக்கப்பட்டது 20 வருஷத்துக்கு முன்னாடி. அப்ப இருந்ததை காட்டிலும் இப்பொழுது ஆண்டவரோட 2ஆம் வருகை அருகாமையா வந்துருச்சு. பாத்தீங்கன்னாக்கா 20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மாதிரி இப்ப இல்ல. இப்ப போட்டிருக்கு பாத்தீங்களா, இந்த மாதிரி பூகம்பம் வரும், யுத்தங்கள் நடக்கும், அப்ப எல்லாருக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்ட பிறகு ஆண்டவர் வருவாரு அப்படின்னு போட்டிருக்கு. அந்த மாதிரி இப்போ வந்து ரட்சிப்பு வந்து நமக்கு பக்கமாயிருச்சு. அதைத்தான் இந்த வருஷத்துல போட்டிருக்கு, 11 வருஷத்துல. முக்கியமா இன்னைக்கு செய்தியின் தலைப்பு என்னன்னாக்க, கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுங்கள் அப்படிங்கிற தலைப்பு தான் இன்னைக்கு தலைப்பு. கிறிஸ்துவ தரித்துக் கொள்ளுங்கள். எப்படி தரிச்சுக்கிறது, அப்படி தரிச்சுக்கிறதுனால நமக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்ப அப்படின்னாக்க என்ன? ரட்சிப்பு வந்து நமக்கு அருகாமையில வந்துருச்சு. இப்ப வந்து காலம் செல்ல செல்ல நம்ம ரட்சிப்புக்கு பக்கத்துல வந்துகிட்டே இருக்கோம். அதனாலதான் அடுத்த வசனத்தை போட்டிருக்காரு, இரவு சென்று போயிற்று, பகல் சமீபமாயிற்று. அப்படின்னா என்ன? இரவு காலத்துல இருக்கும். இரவுல இருந்தாக்க கண்டிப்பா பகல் வருது. நம்ம இரவுல இருக்கோம் இப்ப. அப்படின்னாக்க 2ஆம் வருகை வந்துருச்சு, அப்ப பகல் வரப்போகுது.
அந்த பகல் வரதன் பிரகாரமாக நம்ம பகல் வரப்போறதுனால, நம்ம ஆண்டவரின் பிள்ளைகளா இருக்கிறதுனால, நம்ம பகல்ல நடக்கிறவர்களை போல நடப்போம் அப்படின்னு பவுல் சொல்றாரு. பாத்தீங்கன்னாக்க, இப்ப மேற்கத்திய நாடுகள்லாம் அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, லண்டன் இங்கெல்லாம் பாத்தீங்கன்னாக்க, ஒரு நகரத்துக்கு ஒருத்தங்க குடி போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், பார்ப்பாங்க நல்ல ஸ்கூல் இருக்கா பிள்ளைங்க படிக்கிறதுக்கு, நல்ல வீடு இருக்கா, நல்ல நைட் லைஃப் இருக்கான்னு பார்ப்பாங்க. இரவு வாழ்க்கை வாழ்க்கைன்னு என்னன்னாக்க, இந்த மாதிரி கேளிக்கை விடுதிகள், அப்புறம் டிராமா, சினிமா, அப்புறம் அந்த அந்த பாரு, மதுபான கடைகள், அதெல்லாம் இரவு வாழ்க்கை இருக்கான்னு கேட்பாங்க. அப்படின்னா என்ன? இரவுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு, அந்தகாரத்தின் வாழ்க்கை. அந்த அந்தகாரத்தின் வாழ்க்கையை நம்ம வந்து தள்ளி விடணும்னு பவுல் சொல்றாரு. அதுல அடுத்த வசனத்துல என்னென்ன தள்ளி விடணும்னு சொல்றாரு, அதை பார்ப்போம். அதுக்கு முன்னாடி, அந்தகாரத்தின் வாழ்க்கையை தள்ளி விடுங்க, ஒளியின் பிள்ளைகளாக நடந்து கொள்ளுங்கள். ஏன்னாக்க நம்ம வந்து ஒளிக்குள்ள வந்துட்டோம், ஆண்டவர் நமக்குள்ள வந்துட்டாரு. அதுக்காக ஆண்டவர் மத்தேயுல சொல்றாரு, நீங்க உலகத்துக்கு உப்பா இருக்கிறீங்க, உலகத்துக்கு ஒளியா இருக்கிறீங்க. அப்படின்னாங்க, நான் உலகத்துக்கு ஒளியும் நாம் தான், உப்பும் நாம் தான். பாருங்களேன், உலகத்துல உப்பு இல்லை அப்படின்னாக்க, நமக்கு ஒரு பழமொழி தெரியும், தமிழ்நாட்டுல சொல்லுவாங்க, உப்பில்லா பண்டம் குப்பையில. இந்த உலகம் வந்து குப்பைக்கு போயிடும் எப்ப உப்பு இல்லைனாக்க. கிறிஸ்தவர்களை பிடிக்காம இருக்கலாம், அவங்க சொல்றதை பிடிக்காம இருக்கலாம், ஆனாலும் இந்த உலகத்துக்கு நம்ம தான் உப்பு. உப்பு இருந்தா தான் உலகம் சுவையா இருக்கும். அந்த மாதிரி ஒளி இருந்தா தான் உலகத்துல மக்கள் வாழ முடியும். அதனால அந்தகாரத்தின் கிரியைகளை விட்டுட்டு நம்ம ஒளியின் பிள்ளைகளா இருப்பதனால, நம்ம உப்பா இருப்பதனால, அந்தகாரத்தின் கிரியைகளை தள்ளி விட்டுட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்துக் கொள்வோம் அப்படின்னு போட்டிருக்கு பாருங்க. ஒளியின் ஆயுதம். இந்த ஒளிங்கிறது ஆயுதம். பயங்கரமான இருட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் நேயர்களே, அன்பார்ந்த நேயர்களே, அன்புக்குரியவர்களே, பயங்கரமான கும் இருட்டு. அப்போ ஒரு சின்ன தீக்குச்சியை பத்த வைக்கிறீங்க. பத்த வச்சா என்ன ஆகுது? அந்த ரூம் கொஞ்ச நேரத்துல ரூம் முழுக்க வெளிச்சம் தெரியுது, இருக்கிறது எல்லாம் தெரியுது. அந்த காலத்துல இருந்தோம் நம்ம, அந்த லைட் வந்ததும் ஃபுல்லா பிரகாசமாகுது. அந்த ஒளி வந்து இருட்டை விரட்டிடுச்சு. அதனாலதான் யோவான்ல போட்டிருக்கோம், இந்த மாதிரி ஆண்டவர் ஒளியாக வந்தாரு, இருள் அவரை பற்றி கொள்ளவில்லைன்னு போட்டிருக்கோம் தமிழ் பைபிள்ல. இங்கிலீஷ்ல போட்டிருக்கோம், டார்க்னஸ் டிட் நாட் காம்ப்ரஹெண்ட்னு போட்டிருக்கோம். அந்த இருளால ஒளிய அவிக்க முடியல, ஆனாக்க ஒளியால இருளை அவிக்க முடியும். நீங்க மத்தாப்பு குச்சியை, ஒரு சின்ன தீக்குச்சியை போட்டீங்கன்னாக்க உடனே ஒளி வந்துடுது. நம்ம வந்து ஒளியா இருக்கிறோம். இந்த ஒளிங்கிறது வந்து ஒரு ஆயுதம் மாதிரி, எனக்கு அந்தகாரத்தின் வல்லமைகளை அது வந்து விரட்ட முடியும். அதனால இயேசு கிறிஸ்து நம்ம ஒளியா வச்சிருக்கிறதுனால, நம்ம ஒளியின் ஆயுதங்களை தரித்துக் கொள்ளும் பொழுது அந்தகார சக்திகள் நம்மை கண்டு அலறி ஓடும். கிறிஸ்துவுக்குள் நாம் யார் அப்படிங்கிற அதிகாரத்தை நம்ம வந்து தெரிஞ்சுக்குவோம். அப்படி தெரிந்து கொள்ளும் பொழுது நம்ம அதிகாரம் தெரிஞ்சுக்கிட்டதுனால நம்ம வந்து அதிகாரத்தை பிரயோகிக்க முடியும். இப்ப வந்து சாத்தானுக்கு வல்லமை இருக்கா? இருக்கு. நான் அதிகாரம் இருக்கா? இல்ல. ஆண்டவரை இயேசு கிறிஸ்து வந்தாரு, ஆதாம் இழந்த அதிகாரத்தை, அந்தகாரத்தின் அதிபதி கிட்ட இருந்து புடுங்கி நம்ம கிட்ட கொடுத்துட்டாரு. நம்ம தான் இங்க அத்தாரிட்டி, நமக்கு தான் அதிகாரம் இருக்கு. பிசாசுக்கு கொஞ்சம் வல்லம் இருந்தா கூட நமக்கு அதிகாரம் இருக்கு. இந்த பிசாசின் வல்லமே நம்ம மேற்கொள்ளாது. எனக்கு நம்ம வந்து நாம் ஒளியின் பிள்ளைகள், நமக்கு வந்து அந்த அதிகாரம் இருக்கு. அந்த அதிகாரத்தை பிரயோகிக்கணும். அதுக்காக தான் இங்க பவுல் அழகா சொல்றாரு பாருங்க, ஒளியின் ஆயுதங்களை தரித்துக் கொள்ள கடவோம். அப்படின்னா என்ன? ஆயுதங்களை நண்பர்களை மத்த யாரும் நமக்கு போட்டு விட மாட்டாங்க, நம்ம தான் போட்டுக்கணும். எப்படி போட்டுக்கிறது அப்படின்னாக்க, அடுத்த வசனத்தை பாருங்க. களியாட்டும் வெறியும் அப்படின்னா நைட் லைஃப், நைட்ல போறாங்க, பார்ல ஆடுறாங்க, அதெல்லாம் பண்றாங்க இல்லையா, நைட் லைஃப். களியாட்டும் வெறியும், வேசித்தனமும் காம விகாரமும் கூடாத வாழ்க்கை, வாக்குவாதம், பொறாமை உள்ளவர்களை நடவாமல். பாருங்க, மோசமானதுல இருந்து கொஞ்சம் இதுவா மாறிக்கிட்டே வருது. களியாட்டு, வெறி, வேசித்தனம், காமிகரம், அதெல்லாம் பண்ணாட்ட கூட அடுத்து பாருங்க, நிறைய பேர் அது பண்ண மாட்டாங்க. நிறைய கிறிஸ்டியன்ஸ் வந்து களியாட்டு, வெறி, வேசித்தனம், காம விகாரம் பண்ண மாட்டாங்க. ஆனாக்க வாக்குவாதமும், பாருங்க ஒரே வசனத்துல போட்டிருக்காரு, அப்படின்னா அதுக்கு இது ஈக்குவல். வாக்குவாதமும் பொறாமையும் உள்ளவர்களை நடவாமல். அப்படின்னா என்ன? வாக்குவாதம், ஸ்ட்ரைஃப். இப்ப யாக்கோபுல ஒரு இடத்துல போட்டிருக்கோம், எங்க தெரியுமா அது? யாக்கோபு 5, where there is envy and strife there is every evil workனு போட்டிருக்கோம். அப்படின்னா என்ன? இந்த மாதிரி எங்க வாக்குவாதமும் பொறாமையும் இருக்கோ அங்கே எல்லா விதமான மோசமான விஷயங்களும் இருக்குன்னு போட்டிருக்கோம். அதை நான் எடுக்கிறேனுங்க, ஒரு நிமிஷம். வாக்குவாதமும் பொறாமையும் எங்க இருக்குது?
யாக்கோபு 3:14-16 அதை பார்ப்போம், பார்த்துட்டு திருப்பி வருவோம். யாக்கோபு 3 யாக்கோபு 3:14-16 அது வந்து பக்க எண் 315 படிக்கிறேன். 14 16 யாக்கோபு 3:16 பாருங்களேன். வைராக்கியமும் விரோதமும் எங்கே உண்டோ அங்கே கலகமும் சகல துர்ச்சரிகைகளும் உண்டு. எங்கே எங்கே விரோதம் இருக்கோ, எங்கே எங்கே ஸ்ட்ரைஃப் இருக்கோ, எங்கே எங்கே என்வி இருக்கோ, எங்கே எங்கே பொறாம இருக்கோ, அங்கெல்லாம் என்ன இருக்குமா? கலகம் இருக்குமா, ரெபலியன். சகல துர்ச்சரிகைகளும், ஆல் ஈவில் ஒர்க், எல்லா துர்ச்சையும் இருக்குமா? எங்கே எங்கே ஸ்ட்ரைஃப், எங்கே விரதமும் பகைமையும் வைராக்கியம் இருக்கும், அங்கே எல்லாமே இருக்குமா? அதைத்தான் பவுல் இங்க சொல்றாரு. அப்படின்னா என்ன? வாக்குவாதம், கண்ணா பின்னாடி சண்டை போடுறது, பொறாமை, என்வி, அந்த மாதிரி பொறாமை உள்ளவர்களாய் நடவாமல் பகலிலே நடக்கிறவர்களை போல சீராய் நடக்க கடவும். அப்படின்னா என்ன? we are all children of light. நம்ம எல்லாம் ஒளியின் பிள்ளைகள், பகல்ல நடக்கணுமா? அப்படி பகல் நடக்கணும்னாக்க நம்ம வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணக்கூடாது. பண்ணாம துரிச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து, மோசமான விஷயங்களை உடல் வச்சு பண்ணாம, இன்னொரு இடத்துல போட்டிருக்கு பாத்தீங்களா, ரோமன்ஸ் 12 நினைக்கிறேன், renew your mind போட்டிருக்கும். so that you can offer your body as a living sacrifice போட்டிருக்கும். அதனால நீங்க வந்து இந்த மாதிரி துரிச்சைகளுக்கு, மோசமான விஷயங்களுக்கு, சாத்தான் கொண்டு வர விஷயங்களுக்கு இடம் கொடுக்காம, ஈல் பண்ணாம, நம்ம வந்து அதை விட்டுட்டு இடமாக உடலை பேணாமல் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுங்கள். நமக்கு யாரும் போட்டு விட மாட்டாங்க, நம்ம தான் போட்டுக்கணும். புட் ஆன் கிரைஸ்ட். அப்போ கேள்வி வருது, எப்படி போடுறது? ஒரு தப்பான ஒரு கோவம் வருது, விரோதம் வருது, தப்பான சிந்தனை வருது, பயம் வருது, ஏதாவது வருதுன்னு வச்சுங்களேன், உடனே நம்ம சொன்னோம், ஐ கேஸ்ட் ஆஃப் த ஒர்க்ஸ் ஆஃப் டார்க்னஸ். இந்த இருளன் செய்களை நான் அறவே வெறுக்கிறேன். ஐ ஹேட் த ஒர்க்ஸ் ஆஃப் டார்க்னஸ். இட் இஸ் நாட் கோயிங் டு ஓவர் பவர் மீ. இருளின் செய்களை நான் வெறுக்கிறேன், அது என்னை மேற்கொள்ள முடியாது அப்படின்னு நம்ம அறிக்கை, நம்ம கவனமா இருக்கணும். அப்ப என்ன பண்றீங்க? நீங்க ஒளியை தரிச்சுக்கிறீங்க, கிறிஸ்துவ தரிச்சுக்கிறீங்க, கிறிஸ்துவ வந்து ஒரு துணி மாதிரி எடுத்து போட்டுக்கிறீங்க, ரோப் ஆஃப் ரைச்சியஸ்னஸ் போட்டுக்கிறீங்க. அப்படி போடும் பொழுது நீங்க வந்து ஒளியின் பிள்ளைகளோட அதிகாரத்தோட நடப்பீங்க. இப்ப பாத்தீங்கன்னாக்க இது நம்ம 1-2 முன் போடலாம் எப்படி பண்றது அப்படின்ட்டு. நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலையாயிற்று. அப்படின்னா என்ன? ஃபர்ஸ்ட் நம்ம எழுந்திருக்கணும். நம்ம வந்து தூங்கிட்டு இருக்க கூடாது. நமக்கு அதிகாரத்தை தெரிஞ்சுக்கணும், வசனத்தை படிக்கணும், அந்நிய பாஷையில் ஜெபிக்கணும், அதிகாரத்தை புரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து முழிக்கணும். நித்திரையை விட்டு எழுந்திருக்கணும். நம்ம வந்து ஸ்லம்பர்ல இருக்கக்கூடாது. ஆவியில் அனலா இருங்கன்னு சொல்றாருல செயின்ட் பால், அந்த மாதிரி அனலா இருக்கணும். நித்திரையை விட்டு எழுந்திருக்கணும். எழுந்திரிச்சிட்டு அடுத்து வந்து காலத்தை அறிந்தவர்களாய், அப்படின்னாக்க இப்ப எப்படி இருக்கு, என்ன நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு ஒளியின் பிள்ளைகளை, அப்புறம் வந்து 3வது விஷயம் வந்து நம்ம வந்து ஒளியின் ஆயுதங்களை தரிச்சுக்கொள்ளணும். தரிச்சு கொண்டுட்டு நம்ம வந்து கேஸ்ட் ஆஃப், ஏதாவது சிந்தனைகளோ, ஏதாவது கோபமோ, பொறாமையோ, என்மையோ வந்தாக்க அதை நம்ம வாலண்டரியா, சுய இச்சையோடு, சுயாதீனத்தோடு நம்ம வந்து வெறுத்து தள்ளணும். ஐ கேஸ்ட் ஆஃப் த ஒர்க்ஸ் ஆஃப் டார்க்னஸ் அப்படின்னு தள்ளணும். அப்படி தள்ளும் பொழுது நம்ம வந்து கிறிஸ்துவை தரித்துக் கொள்வோம். அப்படி கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளும் பொழுது நம்ம வந்து ஒளியின் பிள்ளைகளாக நடந்து அந்த காலத்தின் கிரியைகளை மாட்டிக்கிட்டு இருக்கவங்களை விடுவிக்க முடியும், மற்றவங்களை கிறிஸ்துவின் வருகைக்காக ஆயத்தப்படுத்த முடியும். இதை வலியுறுத்துற மாதிரி ஒரு சின்ன கதை உங்களுக்கு சொல்றேன், நேராச்சுன்னு நினைக்கிறேன். அது என்ன கதைனாக்க செயின்ட் அகஸ்டின் கதை. இருங்க, அதை எடுத்து வச்சிருக்கேன். செயின்ட் அகஸ்டின். செயின்ட் அகஸ்டின்ங்கிறவர் மிலான்ல வசிச்சுட்டு இருந்தவர், இத்தாலிய நாட்டை சேர்ந்தவர். அவர் 4ஆம் நூற்றாண்டுல செயின்ட் புனித அகஸ்டினா நிறைய பேருக்கு தெரியும். அவர் வந்து ஆண்டவருக்காக பெரிய விஷயங்களை பண்ணவர். அவர் ஆண்டவருக்காக அவர் வாழ்க்கையை அர்ப்பணிச்சவர். அவர் ஆரம்ப காலத்துல அவர் ரொம்ப புத்திசாலியா இருந்தாராம், வாழ்க்கையில வெற்றிகரமா இருந்தாராம். ஆனா அவருக்குள்ள ஒரு ஒரு ஏமாற்றம் இருந்துகிட்டே இருந்துச்சு. ரெஸ்ட்லெஸ்ஸா இருந்தாராம். என்ன பண்றதுன்னு தெரியாம கண்ணா பின்னான்னு பண்ணிட்டு இருந்தான். அவர் பண்ணிட்டு அவர் வந்து குடியாட்டத்திலையும் வெறியாட்டத்திலையும் காம ஆட்டத்திலையும் அவர் வந்து இந்த போட்டிருக்கு பார்த்தீங்களா, களியாட்டும் வெறியும் வேசித்தனம் பண்ணிட்டு இருந்தாராம். யாரு? செயின்ட் அகஸ்டின். அந்த காலத்துல 4வது நூற்றாண்டுல அவர் வந்து மாமிசத்தின் செய்களை அவரால் வந்து வெறுத்து வெளியில வர முடியலையா. அதனால அவர் வந்து கிறிஸ்தவன் ஆயிட்டாரு. ஆண்டவர்கிட்ட ஜெயிப்பாராம். ஆண்டவரே என்னை புனிதனாக்கும், என்னை பரிசுத்தவானாகும் சொல்லுவாராம். ஆனா அவரை எதுவும் செய்ய முடியாதான். அவர் வந்து கண்ணா பின்னான்னு வாழ்ந்துகிட்டு இருந்தாராம். அப்ப மிலான்ல ஒரு தோட்டத்துல அவர் உட்கார்ந்து இருந்தாராம். உட்கார்ந்துட்டு இருக்கும் பொழுது
பக்கத்துல ஒரு பள்ளி, அஹ், சின்ன பிள்ளைங்க ஒரு 6-7 வயசு தான் இருக்கும். ஒரு 10 பேர் ஸ்கூல்ல இருந்து போனாங்களாம், கத்தோலிக்க ஸ்கூல்ல இருந்து அவங்க வந்து போயிட்டு இருக்காங்க அந்த தோட்டத்துக்குள்ள. போகும்போது அங்க பாடுறாங்களாம், லாட்டின் மொழியில, லத்தீன மொழியில பாடுறாங்களாம். டோல் டோல் லெஜே லெஜே டோல் டோல் லெஜே லெஜேன்னு அவங்க வந்து பாடிட்டே போறாங்களாம். அந்த பாட்டுக்கு அர்த்தம் என்னன்னாக்க, எடு படி அப்படின்னா என்ன? எடு படி. உடனே அவர் யோசிச்சானா, என்ன எடு படி எடு படின்னு சொல்லிட்டு இருக்கே, எதை எடுக்கிறது எதை படிக்கிறது அப்படின்னு யோசிச்சானா. அப்ப ஆண்டவர் உணர்த்தினாராம், ஆம், தேவன் உணர்த்தினாராம், நீ வந்து புத்தகத்தை எடு படி அப்படின்னாராம். உடனே அவர் புத்தகத்தை எடுத்தாராம். பைபிள்ல ஓலைச்சுவடி தானே அந்த காலத்துல, அந்த ஸ்க்ரோல் எடுத்தாராம், அந்த புத்தகத்தை எடுத்தாராம். எடுத்துட்டு படிச்சாராம். படிச்ச முதல் வசனமே வந்து ரோமர் 13:14, துருச்சிகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு அந்த வசனத்தை படிச்சாராம். படிச்ச உடனே அவரோட அவரோட இருதயத்துக்குள்ள அப்படி ஒளி பாஞ்சுதான். அப்படியே ஒளி பாஞ்சு ஆண்டவர் பிரசன்னத்தால் நிரம்பி அவருடைய சந்தேகம், அவருடைய மற்ற எண்ணங்கள் எல்லாம், அவரு அந்த மாதிரி கிறிஸ்து வருவாரா வரமாட்டாரா, எதிர்காலம் இருக்கா இல்லையா, பரலோகம் இருக்கா இல்லையா, அந்த சந்தேகம், அந்த இருள் ஆட்சி எல்லாம் அவர் இதயத்தை விட்டு உடனே சுக்குநூறா உடைஞ்சு போச்சான். உடைஞ்சு போனதும் அவர் வந்து அவருடைய பழைய வாழ்க்கையை துறந்து அவர் வந்து கிறிஸ்துவனாக வாழ ஆரம்பிச்சு நிறைய பேரை மாத்தினார். அவர் நிறைய பேருக்கு இவாஞ்சலைஸ் பண்ணி நிறைய பேருக்கு சுகத்துக்கு ஜெபம் பண்ணி சுகத்தை கொடுக்க வச்சு அவர் வந்து ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் கிறிஸ்டியன் தியாலஜிஸ்ட் இன் ஹிஸ்டரின்னு பார்த்தாக்க செயின்ட் அகஸ்டின். நீங்க கூகுளில் தேடி பார்த்தீங்கன்னாக்க செயின்ட் அகஸ்டின் போட்டால் அவ்வளோ வரும் அவரோட விஷயங்கள். அவர் வந்து ஒரு விசுவாசையா வாழ்ந்து அந்த விசுவாசத்தை மக்களுக்கு உபதேசித்து பல நூற்றாண்டுகளுக்கு 4, 5, 6, 7வது நூற்றாண்டுலாம் பார்த்தீங்கன்னா செயின்ட் அகஸ்டின் தியாலஜி ரொம்ப பிரபலமா இருக்கு. எனக்கு அவர் வந்து கிறிஸ்துவை தரித்து கொண்டார். அவர் வந்து ஜஸ்ட் எக்ஸ்டர்னல் பிஹேவியரை மட்டும் மாத்தல, உள்ள அவர் மனசு மாறனுச்சு, கிறிஸ்துவை தரித்து கொண்டார். அப்படி கிறிஸ்துவை தரித்து கொண்டு கிறிஸ்துவோட ஒட்டுறவாடி நெருங்கி பழக பழக அவருடைய அவருடைய அந்தகாரத்தின் ஒளி அவரை விட்டு போயிடுச்சு. அவர் ஒளியின் பிள்ளையாக மாறினார். அதனால நம்முடைய அழைப்பு என்னன்னாக்க, நம்ம ஒளியின் பிள்ளையாக மாற வேண்டும். எப்படி மாறுறது? ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொள்ள வேண்டும். கேஸ்ட் ஆஃப் த டார்க்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வசனத்தை படிச்சுட்டு முடிப்போம். இரவு சென்று போயிற்று, பகல் சமீபமாயிற்று, ஆகையால் அந்தகாரத்தின் கிரிகள் நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்துக் கொள்ள கடவும். கேஸ்ட் ஆஃப் த ஒர்க்ஸ் ஆஃப் டார்க்னஸ் இங்கிலீஷ்ல போட்டிருக்கோம். ஒரு சின்ன ஜபத்தோடு நினைப்போம். ஆண்டவரே, அன்புக்குரியவரே, கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் ஆசீர்வதியும் ராஜா. எங்களுக்கு நாங்கள் ஒளியின் பிள்ளைகளாக வாழ அந்தகாரத்தின் கிரிகளை தள்ளிவிட எங்களுக்கு கிருபை செய்யும். கிறிஸ்துவை தரித்துக் கொள்ள எங்களுக்கு கிருபை செய்யும் ராஜா. உம்முடைய வேதத்தின் மூலமாக அன்றாடம் எங்களிடம் பேசும். அன்பரேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஆமேன் ஆமேன். பாஸ்டர், கேள்வி ஒன்று. சொல்லுங்க. இப்ப பாஸ்டர், அறை இருக்கு, அறையில இருட்டா ஆமா இருக்கு, நாங்க ஆமா லைட்டை போடுறோம், வெளிச்சம் வருது. ஆமா. என்னுடைய கேள்வி, அந்த இருள் அந்த அறைக்கே இருக்குமா இல்ல வெளியில போயிருமா? இருள் வந்து அந்த இடத்தை விட்டு போயிடுச்சுன்னா ஒளி வந்துருச்சு. இங்க ஆமா, அந்த ஒளியை வந்து இருள் இருள் எங்க மேற்கொள்ள போகுது? முடியாது. ம்? அந்த இருள் எங்க பாச போகுது? இருள் அங்க இல்ல, அந்த இடத்தை விட்டு வெளில போயிடுச்சு. அந்தகார சக்திகள் அங்கிருந்து போயிடுச்சு. அந்தகாரம், இந்த இருட்டு இருக்கு பாத்தீங்களா, கும்மிருட்டு இருக்கு, ஒண்ணுமே பார்க்க ஆமா. முடியல உங்களால. நீங்க ஒரு தீக்குச்சி கொளுத்துனதும் சின்ன குச்சியா இருந்தா கூட அந்த ஆ. ஒளி எல்லா இடத்துலயும் பாயுது. ஒளியின் ரேகைகள், ம். ரேஸ் ஆஃப் லைட் போகும்போது அந்த அந்தகாரம் அங்க இல்ல, போயிடுச்சு அந்த இடத்தை விட்டு. அந்த ரூமுக்குள்ள இல்ல அந்தகாரம். அப்ப லைட்டை போட்டோம், அந்த இருள் வெளியில போயிட்டு. இருள் வெளில போயிருச்சு, இருள் அங்க இல்ல. இப்ப நான் லைட் ஆன் பண்ணேன், இந்த ரூமுக்குள்ள வந்துடும். உள்ளுக்கு வந்துடும். லைட் ஆஃப் பண்ணா உள்ளுக்கு வந்துடும் இருள். அதனாலதான் நம்ம ஆவியில அனலா இருக்கணும், அந்த இருளை வர விடக்கூடாது. அப்பதான் நம்ம வந்து மற்றவங்களுக்கு ஆசீர்வாதம் இருக்க முடியும், வெற்றிகரமா இருக்க முடியும். ஏன்னாக்கா நமக்கு நம்ம எல்லாருக்கும் ஆசீர்வாதம் இருக்கணுங்கிறதுக்கு தான் ஆண்டவர் அழைச்சிருக்காரு. அதனால நம்ம இந்த மாதிரி இருக்கணும். நம்ம நம்ம முடிஞ்ச ஊழியத்தை நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கணும், என்ன ஆனாலும் சரி. நம்ம இந்தியா ஒரு கதை சொல்லியிருக்கேன் பாத்தீங்களா? டைம் இருக்கா ஒரு கதை சொல்றதுக்கு? இருக்கு, சொல்லுங்க. நான் இந்தியா உங்ககிட்ட இந்த கதை ஒன்று சொல்லியிருக்கேன். ஒரு சின்ன பையன், அவனுக்கு கால் சரியில்லை. அதனால அவனை வந்து ஒரு ஒரு விடுதியில சேர்த்துட்டாங்க. அந்த விடுதியில சேர்த்த பிறகு அவன் சாயங்காலம் ஒரு 4 மணியை போல வந்து, உண்மை கதை இது, 4 மணியை போல வந்து, எனக்கு சாம் ஜபத்திர ஐயா சொன்ன கதை இது. அவர் இங்க வந்திருக்கும் போது அவர் ஒரு மெசேஜ்ல சொன்னாரு, அந்த பையன் வந்து 4 மணி போல போவானா, போயிட்டு மாடியில இருந்து
வசனத்தை எழுதி எழுதி கீழே போடுவானாம். கீழே வந்து கடத்தரு. இந்த கடத்தரில் அந்த வசனம் போயிட்டே இருக்குமா, யாராவது பார்ப்பாங்களாம், எடுப்பாங்களாம், எடுத்து அந்த வந்து அந்த வசனத்தை படிப்பாங்களாம். அப்ப ஒரு செல்வந்தர் அந்த வசனத்தை படிச்சுட்டு ஆண்டவர் பிரசனத்தால் நிரப்பப்பட்டு அவர் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டாராம். அப்புறம் எங்கேருந்து அந்த இந்த சின்ன சீட்டு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு தேடினாராம். தேடி போய் மேல அந்த பையன் இருந்தான்னு பார்த்துட்டு அந்த பையன் தான் போட்டான்னு சொல்லிட்டு அவனை தத்து எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு கூட்டு போய் நல்ல வசதியா வாழ வச்சாராம் அவரு. ஆனா அந்த பையனுக்கு இருப்பு கொள்ளல. அவன் சொன்னானா, எனக்கு ஒரு மன நிறைவா மகிழ்ச்சியும் இல்லை, என்னாக்க என்னால் ஊழியம் செய்ய முடியல அப்படின்னானா. அப்புறம் அவனை சொன்னானா, என் திருப்பி அங்கேயே கொண்டு போய் விட்டுருங்க அப்படின்னானா. உடனே அவர் அந்த விடுதலை கொண்டு போய் சேர்த்துட்டாரான். அவர் என்ன, அவன் வந்து உலகத்துக்கு ஒளியா இருக்கணும், முடிஞ்ச அளவுக்கு அவன் ஊழியம் பண்ணணும்னு எதிர்பார்க்கறான். அந்த மாதிரி நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து ஒளியா இருக்க ட்ரை பண்ணணும், ஒளியை தெரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் இங்க இதுவே முக்கியமானது. நன்றி பாஸ்டர், வெளிப்பாடுக்கு நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நன்றி.